இங்கு கொடியேற்றம் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கொடியேற்றம் பொதுவாக பள்ளிவாசலில் நடத்த ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தே அது பழக்கப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருப்பதன் காரணமாக அங்கே மூவின மக்களும் ஒன்றாக இந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் அல்லது இந்த வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் பேணப்பட்டு வருகிறது என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். உண்மையில் இங்கே நடக்கிற நேரத்தில் சில விஷயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது. மனிதனாக பிறந்தவர்களுக்கு எல்லோருக்குமே கஷ்டங்கள் இருக்கும். இந்த கஷ்டங்களை கடந்தால் தான் இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ முடியும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய பல விஷயங்களை இங்கே உணர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக கல் முள்ளும் நிறைந்த பாதை, சகதி, நீர், அதே போல் வறட்சி, முட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் கடந்து தான் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் எப்படியான வசதியானவர்கள் எந்த தொழிலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லோருமே இங்கே சமம் என்ற மாதிரி களைக்கூட வரக்கூடியவங்க எந்த இடத்துலையாவது நாங்கள் தங்கி ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னால் அது வீதி ஓரமாக இருக்கலாம், ஒரு காட்டு மரத்துக்கு கிளையாக இருக்கலாம், எப்படியான இடத்துலையும் நாங்கள் உடனே விழுந்து படுத்து தூங்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஆடம்பரத்தோடும் ஆசைகளோடும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க, எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது அப்படின்றத சொல்லக்கூடிய விதமாகத்தான் இந்த கதிர்காம பாத யாத்திரை ஒவ்வொரு வருடமும் நடந்து வருது. இதை விட இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கலாம். குறிப்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நிலைமைகள், இப்படியான விஷயங்கள், கால் கடுப்பு, மூட்டு வலி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வீட்டில் உண்மையிலேயே வருத்தங்களை சொல்லி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு தேவையான உணவுகள், உடுப்பு, அதை தவிர சில அன்னதானத்துக்கான பொருட்கள் இப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தன்னோட தலையில் சுமந்து போகும்போது ஒவ்வொரு நாட்களையும் எனக்கு பாரம் குறையாதா, அந்த சுமை குறையாதா, நான் போய் சேர்ற நேரம் எந்த ஒரு சுமையும் இல்லாமல் போய் சேர மாட்டேனா அப்படின்ற மனநிலை தானாகவே உருவாகும். சின்ன பாரம் கூட, அதாவது குண்டூசி பாரம் கூட பெரிய ஒரு பாரமாக தெரியக்கூடியதாக இருக்கும். அந்த நிலைமை தான் உண்மையில் மனித வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு உணர்த்தக்கூடிய விஷயம்தான் இது. குறிப்பாக எங்களுக்கு ஆசைகள் பல இருக்கலாம், இருந்தாலும் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. மனித வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக துறக்க ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு தேவையில்லை, இந்த விஷயங்கள் எங்களுக்கு வேணாம், இது சுமைதான் அப்படின்னு சொல்லி எப்போ நாங்கள் உணர்ந்து கொள்கிறோமோ அந்த தருணம் தான் நாங்கள் இறைவனை அடைகிறதுக்கான தருணத்தை நோக்கி நடக்கிறோம் அல்லது அதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை இந்த பாத யாத்திரை உண்மையிலேயே உணர்த்தக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு. கதிர்காம பாத யாத்திரை விருத்தம். கதிர்காமம் கால்நடையாய் செல்லுகின்றோம், கஜமுகனே உன் கருணை நாடி நின்றோம், விதி தந்த தீவினையை விலக்க வந்தோம், வித்தகனே விக்கினங்கள் நீக்கி வைப்பாய், மதிசூடும் பரமனுக்கே பாடம் சொன்ன மால்பருகன் வாழுமிடம் நாடுகின்றோ, முதியோரும் உறுதியுடன் இணைந்திட்டார்கள், சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. கார்த்திகை பெண் வளர்த்த கார்த்திகேயா, கந்தனென ஆறுமுகம் இணைந்த நாதா, கூர்வேலை தாங்கி நிற்கும் கதிரை வேலாக வலயத்தை காக்க வந்த வள்ளி பங்காம், மார்பினிலே கடம்பயணி அழகு வீராமயிலேறும் ஆறுமுகாகுமையின் மைந்தா, சீர்பெருகு நல்வழியை காட்டும் ஐயா, சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. விட்டிடாதோ உன் பாதமங்களுக்கு, கீர்த்திமிகு அசுரனையே மாய்த்த வேலா, பட்டதெல்லாம் போதுமையா, சுவாமி நாதா பிறப்பறுத்து பெருவாழ்வை தாருமையா, தொட்டதெல்லாம் துலங்கியே மகிழ வைத்தாய், தொழில் சிறந்து ஊருக்கெல்லாம் உதவ வைத்தாய், விட்ட குறை ஏதுமுண்டோ சொல்லுமையா, சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. ஏதங்கள் பாடியே தேடி உந்தன் கருணை முகம் காணவே நாடி வந்தோம், ஏதங்கள் அறுத்தெம்மை காக்க வேண்டும், எண்ணிய நற்காரியங்கள் முடிய வேண்டும், வேத இதிகாசங்கள் புரியவில்லை, வேல்முருகன் புகழ் மட்டும் பாடி வந்தோம், வேதமின்றி கேட்டவரம் தாரும் ஐயா, சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே.
குன்றுகுழி பலவற்றை தாண்டி வந்தோம், கோமுனையும் குமுக்கனையும் கடந்து வந்தோம், பன்னிருகை வேலவனின் நாமம் சொல்லி பிரார்த்தனைகள் கூட்டாகச் செய்து வந்தோம். தன்றியுடன் கரடி புலி வாழும் காட்டில் பயமின்றி பயணத்தை தொடர்ந்து வந்தோம். அன்புடனே அரவணைத்து தென் வைத்தாராய் சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. பூவும் குயில் இசை கேட்டே மயில்கள் ஆடும், குரங்கினங்கள் சலசலத்து கிளைகள் தாவும், நாவுக்கு இனிய பாலை பழங்கள் மின்னும் நாவலடி மடுகடந்து வந்தோமையா. பூவுலக வாழ்விற்கு பொருளும் வேண்டும், புண்ணியங்கள் சேர்க்க உன்னருளும் வேண்டும். வேவு பார்த்து வினை அறுத்து காப்பாய் சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. எஞ்சுகின்றோம் கண் திறந்து பாருமையா, கேடேதும் வந்திடாமல் காருமையா, அஞ்சுகின்றோம் கொடுநோய்கள் தடுத்திடையா, ஆறுமுகா ஆறுதலை தாருமையாம். வெஞ்சினத்தால் பேரிழப்பு நேருதையா, வீரறுத்து சினம் தணிக்க வாருமையா. பஞ்சம் பசி நாட்டை விட்டு அகல வேண்டும், சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. கேடுவரும் முன்னரே உன் பாதம் தொட்டோம், கெட்டவர்கள் இல்லாத உலகை தாரும், கேடுகெட்ட மானிடரின் மனதை மாற்றி கேள்வி மிகு மனிதராக்க வழியை காட்டும். தோடுடைய செவியோனின் விளையில் பூத்த தோகை வயல் வாகனனே முருகா வாராய், வாடுமடியார்கள் துயர் தீர்க்க வேணும், சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. கையளவே கற்றதென்று கதைகள் சொன்ன அவ்வையவள் தமிழ் கேட்டு ஓடி வந்தாய், வியாழையாறு வள்ளியாறு கடந்து வந்தோம், வீரமரச் சோலையையும் தாண்டி வந்தோம், ஓயாது உன் புகழை பாடி வந்தோம், ஓங்கார ஓசை எதிரொலிக்குதையா, சேயாக எமை அணைக்க வருவாயையா, சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. கொடுமை பல அனுபவித்து நொந்து வந்தோம், சேவல் கொடி தாங்கிடும் குமாராவாராய், வாடுகின்ற மக்கள் துயர் தீர்க்க வேண்டும், வடிவேலானின் கருணை என்றும் வேண்டும். நெடுநாளாய் நினைத்தபடி நடந்து வந்தோம், நிர்மலனே நன்றி சொல்ல நாடி வந்தோம், கடுகியே எம் முன்னே காட்சிதாராய், சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. கோரிக்கை பெரிதாக ஒன்றுமில்லை, கோவிந்தன் மருமகனை நாம் காண வந்தோம், வாரி இறைப்பதற்கு செல்வம் வேண்டாம், வறுமையின்றி வாழ்வதற்கு வழியை காட்டும், மாரிமழை சீராக பொழிய வேண்டும், மக்களின் நிக வாழ்வு சிறக்க வேண்டும், பாரினிலே பட்டினியும் ஒழிய வேண்டும், சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. கவுந்தியம்மை கண்ணகிக்கு பாதை காட்ட கோவலனும் கண்ணகியும் மதுரை சேர்ந்தார், பவித்திரமாய் உன் பதியை நாமும் சேர, பார்வதியின் பாலகனே வழியை காட்டு, கௌரி தந்த வேல் பெற்ற சக்தி வேலாக திரைமலை கண்ட இடம் தாண்டி வந்தோ, மாவிளக்கேற்றியே புறப்பட்டோமே, சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. மருதமுடன் குறிஞ்சி முல்லை சேர்ந்த மண்ணில் மாணிக்க கங்கை பாய்ந்து வரும் அழகு ஊரில் பொருதவென்று பாசறையும் அமைத்தான் வேலன், பத்மாசூரன் உடலை இருகூராயாக்கி,
பெருமனதாய் சேவலும் மயிலும் ஆக்கி வேறுவகை அடைந்து அங்கு தங்கி வாழ்ந்தே அருள் செய்யும் மேமகூடம் கண்டு கொண்டோம். சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. தேவயானை தூதுவிட்ட முனிவர் மூவர் சண்முகனை தேடியே புறப்பட்டார்கள். ஆவலுடன் வந்தவரில் இருவர் மாள அகத்தியரின் யோசனையை ஒருவர் கேட்டார். 40 கோண அச்சரங்கள் தன்னை புத்தகத்தில் அழகுறவே பதிய வைத்தே கல்யாணகிரி முனிவர் தவமிருந்தார். சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. கந்தனும் வள்ளியுமே சிறுவராகி கல்யாணகிரியாருக்கு சேவை செய்தார். நொந்து தவம் முடித்திடவே நினைத்த கந்தன் தவம் கலைத்து முருகனாக காட்சி தந்தார். பந்தமுடன் தெய்வானை வள்ளியோடு பாசமுடன் இங்கு வாழ்வோம் உறுதி என்றார். முத்துலிங்க சமாதியின் கதையை கேட்டோம். சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. காஷ்மீர மன்னனின் மகளானாலும் கந்தனுக்கு தொண்டு செய்தே சமாதியானாள். கண்டிராசன் பெண் கேட்டும் மறுத்தே நின்றாள். பாலசுந்தரி கதையை வியந்து கேட்டோம். தெய்வானை அம்மனின் கோவில் பக்கம் லிங்கமே உருவான சமாதிகள் கண்டோம். பால்குடி பாபாவின் பள்ளி என்றார். சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. செல்ல கதிர்காமமும் கண்டு வந்தோம். செழிப்பான கங்கை நதிச்சோலை கண்டோம். சொல்லொண்டா மகிழ்ச்சியிலே நாம் திளைத்தோம். செம்மண்ணில் திணைப்புனத்தில் காட்சி கண்டோம். மதுரை மர நிழல் தேடி பொங்கல் வைத்தோம். மாணிக்க பிள்ளையாரின் பூஜை கண்டோம். கதிரை மலை வேலனையும் கண்டு வந்தோம். சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்வாயே. காட்டு வழி நடந்தே கதிர்காமம் சென்றோம். கந்தனாகி உதவிய பல மனிதர் கண்டோம். பாட்டும் பன்னிசையும் பாடி வந்தோம். பிறர்க்கு உதவ முந்தும் கரங்கள் கண்டோம். பகிர்ந்துண்ணும் பக்குவமும் உயரக் கண்டோம். பண்பட்ட மானுடத்தின் குழுக்கள் கண்டோம். மகிமைகள் பல கண்டோம். மகிழ்ச்சி கொண்டோம். சுவாமி கதிர்காம பதிமுருகா அருள் செய்குவாயே. கழுகுமலை 10. கழுகுமலை தனில் உறையும் முருகவேளே கருத்துடனே உன் பாதமலர் தானே ஓத பழுதொன்றும் வாராமல் காக்க வேணும். பச்சை மால் தன் மருகா பார்வதியின் மைந்தாம் வழுவாமல் அடியேன் முன்னிற்க வேணும். வரும் பிழைகள் தனையகற்றி வழியச் செய்வாய். தெளிவாக உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. காடுதனில் வேங்கை மரமாகி நின்றாய். காணவர்கள் கண்டுன்னை கடுவேகத்தால் சாடிடவே மனதில் எண்ணி பரிசு சக்தி தான் எடுத்தார்த விடுபொடியாக்கவென்று கூடிய குறவரெல்லாம் நிமிர்த்தம் கண்டு குமாரவேலன்றெண்ணி கலைந்திட்டார்கள். தேடியே உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. எட்டாத பொருள் தன்னை போல் என்னாலும் கீர்த்தியுடனே இந்த புவியில் ஞானம் எட்டி எட்டியே உன்னை பார்க்கும் போது ஏமாற்றி என்னை விட்டு ஏகலாமோ. சட்டமுடன் தோகை மயில் மீதிலேறி சடாட்சரமாயன் முன்னே தோற்ற வேணும். திட்டமுடன் உன் பாதம் துதிப்பேனையா.
சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கீர்த்தியுடனே இந்த புவியில் ஞானும் கிருபையுடன் உன் பதியை தேடி வாரேன். பூத்தமலர் போல உன்னை காண்பதெப்போ, புண்ணியனே எனக்கு வரம் தருவதெப்போ. வார்த்தை ஒன்றும் முறையாயோ வள்ளி வாழ்வே, வந்துனது சந்நிதியில் மனதன்பாக தீர்த்தங்கள் ஆடி உனை துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. குவலயத்தில் அடியேன் ஞான் செய்த பாவம் குற்றமெல்லாம் பொறுத்துனது குழந்தை போல கவலையற்று வாழ்ந்திருக்க கருணை தந்து காப்பது உன் செயலல்லோ கார்த்திகேயா. சவள இளம் கன்று தன் தாயை தேடி தயங்குறது போல யான் தியங்கலானே. சிவலை நிறமார்பழகா செந்தூர் கந்தா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கூடியே மரளி என்னை பிடியா வண்ணம் கொடுநரையிலே ஞானம் விழுந்திடாமல் வாடியே மனம் மெலிந்து போகா வண்ணம் ஆகவே உன்னுடைய கீர்த்தி தந்து பாடியே பவனொளீபமாயம் என்றால் பறக்குமே பிசாசு முதல் லேவல் தானும். தேடியே உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கெடுதியுள்ள சூரனை வதையே செய்தாய் கிளிமொழியாள் வள்ளி தினப்புனத்திலேதான் படிமீதில் தான் பெரிய வண்டாரம் போல் பாசி பற்றி பழுத்த கிழவனாகி தடியூன்றி தண்டுக மண்டலமும் கொண்டு சாட்டாங்கமாய் குறவர்க்கெதிரே சென்றாய். தேடியே உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கேசவனார் முருகோனே நீ செய்கோலம் கெடிதான குமரகுரு வேடனாகி நேசமுடன் கையிலம் பூங்கொண்டு நிமிஷமுடன் வள்ளி தினப்புனத்திலேதான் பாசமுடன் பெண்ணே கண்ணே என்று பண்புடைய வள்ளியை நீ பாகம் செய்தாய். தேசமெல்லாம் திரிந்தலைந்தேன் உன் பாதம் காண. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கையிலே சேவற்கொடியும் வேலும் வள்ளி தெய்வயானையுடன் மயில் மீதேறி தையனல்லால் தீபதூபம் பிடிக்க தாதியர்கள் இருபுறமும் கபரி வீச மெய்யுடனே ஆறுமுக ரூபமாகி வேலவனே வந்தெனக்கு விடைகள் தாரோ. தெய்தை என்றுன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கொன்றை மலர் வேணியனே உனக்குத்தானே குழந்தையாய் வந்துதித்த குமரவேளே அண்டரெல்லாம் உனை காண வேண்டி இங்கே அபயமென்று கையேந்தி அணுகி நிற்பார். தண்டை கிங்கிணி காலில் சதங்கை கொஞ்சத்தானோடி வந்துன்னொளியை காட்டும். தெண்டனிட்டே உன் பாதம் துதிப்பேனையா. சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கோதையர்கள் இருபுறமும் கவரி வீச குளிரான மதிமுகங்கள் ஆறந்துண்ண காதலுடன் பன்னிரு கைவேலும் துண்ண கானமையில் மீதேறும் கார்த்திகேயா. வாதுடனே சோதையன் செய்சிரகம் தன்னில் வடிவேலால் நிறு செய்தவானோர் கோவே. சீதமருகோனே உன் புகழைச் சொன்னேன். சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே.
கவ்விய பூதமெனை பிடியா வண்ணம் காத்துனது கிருபை தந்து ரட்சியும் ஐயா வவ்வியமை மறந்து மறுபசாசு தானும் பவனொளி பவாயம் என்றால் பறக்குமேதான் ஒவ்விய எனைச் சூழும் லாடன் மாடன் ஓம் நம சிவாயம் என்றால் ஓடிடாதோ செவ்வையாயுன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே இக்கணமே இது நல்ல வேளை ஐயா இதோ பாரும் சந்நிதியில் திருவிழாவை வணக்கமாய் கற்பூரமட விளக்கு வகை வகையாய் கன்னியர்கள் ஏந்துறார்கள் எக்காலம் பேரிகை தம்பூர் மேளம் இடியனவே எத்திசையும் முழங்கி நிற்க சிக்கனமே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே